This video is sponsored by Buy Mode shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Hi guys, நாம் அந்த காலத்தில் என்னென்ன இல்லாதப்போ எந்தெந்த நோய் இல்லாமல் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ அந்த இல்லாத பொருள்லாம் இப்போ வந்தனால அந்தளவுக்கு நோய்கள் பரவிகிட்டே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ சர்க்கரை இல்லாத காலத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இப்போ அப்போ சர்க்கரை நோயே கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை, நாட்டு சர்க்கரைன்னு சொல்லிட்டு எல்லா சர்க்கரையுமே யூஸ் பண்ணுறோம். இப்போ அதனால் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் வந்துருச்சு. அடுத்து ஷாம்பு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் யாருக்கும் முடியே கொட்டினதே கிடையாது. ஷாம்பு போடுறதுனால அதை இப்போ எல்லாத்துக்கும் முடி கொட்டுது. அண்டு எல்லா அந்த ஷாம்பு தலையில் உள்ளே இறங்குறனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போல்லாம் கடலை மாவு இந்த மாதிரி தான் போட்டு குளித்தாங்க தலைக்கு. அடுத்து மினரல் வாட்டர் பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் இல்லாதப்போ எல்லோரும் நேச்சுரல் கிணத்து தண்ணி மட்டும்தான் குடித்தாங்க. அப்போ போர் தண்ணி கூட கிடையாது. கிணத்து தண்ணி குடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா யாருக்கும் கல்லீரல் எதுலேயுமே சிறுநீரில் கல்லீரல் எந்த ஒரு இதுவுமே சைடு எஃபெக்டே வந்ததே கிடையாது. தண்ணினால் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில். அப்போல்லாம் அதிகமாக ஆயிலே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லா ஆயிலும் வந்துருச்சு. நம்ம சுத்தமான கடலெண்ணெய் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுலேயுமே நிறையா கலப்படம் பண்ணி இப்போ ஆயில்னால தான் பார்த்திங்கன்னா நிறையா வியாதிகள் வந்துட்டுருக்கு. அடுத்து பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கெல்லாம் கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. நிறையா ஸ்டேட்டில் அதை அவாய்ட் பண்ணணும். ஆனால் நாம் எல்லாமே அலோவ் பண்ணுற ஸ்டேட்டு என்ன கண்ட்ரி எல்லாமே இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கிற அந்த நிறையா பேக்கெட்ஸில் வர அந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் எல்லாத்துக்கும் கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. நாம் குழந்தைகளுக்கு அதுதான் வாங்கி தரோம். அதுக்கு கலரை விரும்பி டேஸ்ட்டை விரும்பி அதுதான் சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் இல்லாதப்போ தான் எல்லாத்துக்குமே நார்மல் தான் ஆகும். யாருக்காவது தான் அங்கே அப்போ சிசேரியன்கிற ஒரு இதே கிடையாது. எல்லாத்துக்குமே நார்மலாக தான் குழந்தை பிறக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே சிசேரியன் தான். 1% தான் நார்மல் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிவி, மொபைல்லாம் இல்லாதப்போ குழந்தைகளுக்கு கண் அப்போல்லாம் நல்லா தெரியும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா குழந்தைங்களும் சின்ன வயசுலேயே மொபைல் கொடுத்து நம்ம டிவி பார்த்து அதனாலேயே எல்லோரும் கண்ணாடி போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. அடுத்து இந்த ப்ராய்லர், அப்போல்லாம் நம்ம நாட்டுக்கோழி மட்டும்தான் இருக்கும். இப்போ ப்ராய்லர் கோழி எல்லாம் மருந்து ஊற்றியே 45 நாள். நம்ம நாட்டுக்கோழி வளர்கிறதுக்கு 3 மாதம் ஆகுதுன்னா ப்ராய்லர் கோழி புஷ்ஷுன்னு 45 நாள் 40 நாள்லேயே வளர்ந்துருது. அதை சாப்பிட்டா என்ன ஆகும், குழந்தைகள் சீக்கிரம் பருவம் அடைஞ்சிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் கிடையாது. வேப்பங்குச்சி, அடுத்து பூலாங்குச்சி இதில் தான் பல் விளக்குவாங்க. ஆனால் இப்போ பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு அத்தனை கெமிக்கல் யூஸ் பண்ண கேட்டால் அதில் இப்படி இதில் நேச்சுரல் கலந்துருக்கு. என்ன நேச்சுரல் கலந்ததையே யூஸ் பண்ணுறீங்க. எல்லாமே நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்க. ஏன் உங்கள் கண்ணுக்கு வேப்ப மரமே கிடைக்கலையா? அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. நீங்கள் உடைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா நாம் அவங்கள்ட்ட போய் வாங்க போகிறோமா? ஒரு பொருள், எல்லா பொருளையுமே அதே தான். நாமளே நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிறதையே வச்சு யூஸ் பண்ணோம்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. ஸோ எல்லோரும் நீட்டாக நேச்சுரலாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையால் நாம் எங்கே பொரிக்கிறோமோ அதை பொரித்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு எல்லோரும் ஹாப்பியாக நல்லா இருங்க. தேங்க்யூ.